Hi, I am Dr. Edlarasi, gynecologist and obstetrician, Mahalakshmi Multispecialty Hospital, உளுந்தூர்பேட்டை. அல்ட்ராசவுண்ட்னா என்ன, இங்கே எதுக்கெல்லாம் இந்த ஸ்கேனை யூஸ் பண்ணலாம், என்ன மெக்கானிசமில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட்னா நம்மளால் காதுனால கேட்கக்கூட முடியாத அந்த சவுண்டு. இதில் வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்கும், இந்த ப்ரோபுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அது வந்து வைப்ரேட் ஆகும்போது ஒரு சவுண்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரேஸை வந்து நம்ம பாடிக்குள்ளார விழும். அதை வந்து திரும்ப அப்சர்வ் பண்ணி இந்த ப்ரோப் வழியாக இந்த மிஷின் நமக்கு காமிக்கிறது தான் மெக்கானிசம். ஸோ நம்ம என்னென்னலாம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, யூட்ரஸ் சம்மந்தமாக எல்லாமே நல்லா பார்க்கலாம். இதில் அல்ட்ராசவுண்ட் வெஜினலாகவும் பார்க்கலாம், அப்டாமினலாகவும் பார்க்கலாம். அதேமாரி கருமுட்டையை பார்க்கலாம். டியூபை பார்க்கலாம்னா டியூபை வந்து இது வழியாக பார்க்க முடியாது. அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது வீக்கோ கட்டி அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதையுமே இதில் நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி வயிறில் வந்து லிவர், கால் பிளாடர், ஸ்ப்ளீனு, கிட்னி, அதே மாதிரி யூரினரி பிளாடர், மேலில் ப்ராஸ்டேட், இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, அல்ட்ராசவுண்டில் ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரலில் நீர் கோத்துருக்கா அப்படின்றத ஓரளவுக்கு பார்க்கலாம். அதேமாரி பித்தப்பையில் கல் இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, அதில் ஓரளவுக்கு மேலேயும் கீழேயும், கிட்னியில் கல் இருக்கிறத மேலே உள்ள பகுதி, கீழே உள்ள பகுதி பார்க்கலாம், நடுவில் உள்ள பகுதி பார்க்க முடியாது. இதில் வந்து நமக்கு குடலை வந்து ரொம்ப ஊர்ஜிதமாக சரியாக பார்க்க முடியாது. சிடி ஸ்கேனில் தான் வந்து இதில் வந்து பெஸ்ட்டாக பார்க்க முடியும். அதை தவிர இந்த அல்ட்ராசவுண்ட் வழியாக எக்கோ பார்க்கலாம். இருதயத்தை நம்ம வந்து ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதேமாரி கழுத்து, தைராய்டு, அதுக்கப்புறம் எங்கேயாவது கட்டி இருந்ததுன்னா, அதே மாதிரி ஸ்வெல்லிங், கையில் காலில் ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா, அதேமாரி கால் கையில் ரத்த ஓட்டம் போகிறது, அதுக்கப்புறம் கரோட்டிடில் ரத்த ஓட்டம் போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் மிஷின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே சீழ்கட்டி இருந்தாலும் அந்த சீழ்கட்டி ஒரு கட்டி, ஏதாவது ஒரு கட்டி தோலில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் இது வந்து சீழ்கட்டியா இல்லை வேறு கட்டியா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேவைப்பட்டால் சில நேரங்களில் மற்ற ஸ்கேனையும் யூஸ் பண்ணி சத டெஸ்ட்டும் பண்ணி அது வந்து நமக்கு சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் உள்ள ப்ரோப்ஸ் பார்க்கலாம். இது வந்து கர்விலினியர் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்டமனில் உள்ள பார்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம இந்த ப்ரோபை யூஸ் பண்ணுறோம். அதுலேயே வந்து இது வந்து வால்யூம் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3D 4Dயா இந்த மாதிரி பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரிகிறது, அதே மாதிரி லிவரில் அந்த ரத்த ஓட்டம் பார்க்குறது, இன்னும் நல்லாவே மூளையில் உள்ள ரத்த ஓட்டம் பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே இதை வந்து பார்க்கலாம். அடுத்தது இது வந்து லீனியர் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற ஆர்கன்ஸ், ஆக்சுவலி தைராய்டு, நெக்கு, அதுக்கப்புறம் பேபிக்கு பிரெயின், அது மாதிரி எல்லாம், அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸு, போன்ஸு, லிகமெண்ட்ஸு, அதெல்லாமே வந்து அதில் பார்க்கலாம். சாஃப்ட் டிஷ்யூ, லிகமெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வந்து வெஜைனல் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜைனல் ப்ரோப்னாலே எல்லாரும் ரொம்ப பயந்துக்குவாங்க, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆக்சுவலாக வெஜைனாவோட வித்தை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸான விஷயம். நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒருத்தவங்கள்டேருந்து ஒருத்தவங்க இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஜெல்லி போட்டு, காண்டம் மேலே போட்டு, அது மேலே ஜெல்லி போட்டு நம்ம க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அது வராது. அதை தவிர இது வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸு, கண்டிப்பாக வந்து பெயினே வராது இது. ஆனால் ஏன் நம்ம வந்து இந்த வெஜினல் ப்ரோப் கண்டிப்பாக போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அப்டாமனில் நிறைய ஃபேட் இருக்கும்போது அதோடைய அதாவது விஷுவலைசேஷன் ஆஃப் த ஆர்கனை வந்து கொஞ்சம் அது டிஸ்டர்ப்டாக காமிக்கும். சில இதில் வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ வெஜினலாக நம்ம போகும்போது ரொம்ப நியர்பை போகிறதுனால நல்ல கிளாரிட்டியோட நமக்கு இப்போ இன்கேஸ் யூட்ரஸில் கரு வந்து ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு கூட சில நேரம் மேலேருந்து பார்க்க தெரியாது. ஆனால் கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லா வந்து விஷயம் தெரியும். அதை தவிர எக்டோபிக் ப்ரெக்னென்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டாமனில் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு வெஜைனலில் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து வெஜைனல் ப்ரோபில் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக வெஜைனல் ப்ரோபை யூஸ் பண்ணி நிறைய கைனகாலஜிஸ்ட்டை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கஷ்டப்படாமல் கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்னும் கிளாரிட்டியாக நல்லா வந்து பார்த்து உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் வந்து உடம்புல உள்ள பல ஆர்கனையும் பார்க்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன், ஆக்சுவலாக ஆலுசான் E10 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் மாடல் ஆஃப் தி GE சீரீஸ். ஆக்சுவலாக இந்த ஊரில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரும்பொழுது 2010 வந்து அப்போ தான் வாலுசான் சீரீஸ்ன்றது 3D மெஷினே வந்தது. அப்போயே நாங்கள் வந்து லோன் போட்டு நாங்கள் அந்த மெஷினை இந்த ஊரில் வாங்கி வச்சு நிறைய பேருக்கு வந்து நிறைய டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் BT10 அப்புறம் 13 அப்படிங்கிற மெஷின் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள்
ஈட்டன் இந்த அப்டேட்டட் வெர்ஷனை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேபியோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியாரிட்டியோட தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து கிளியராக காமிக்கும் மற்ற மெஷின்ஸ் காட்டிலும். ஸோ இந்த மெஷினை இந்த ஸ்மால் டவுனில் நாங்கள் வச்சுருக்கோம். பல விஷயங்களை இதனால் எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.